ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எம்டி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, 3 ஸ்டார் நெஸ்ஸு, 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது பிரியாணி நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 டேபிள் ஸ்பூனோட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இலையை வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் அரைப்படி சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இதையும் 1 நிமிஷம் மசாலாவோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1க்கு 2 தண்ணி அளவு இப்போ தண்ணியை சேர்த்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த தோலை இதில் சேர்த்துக்கலாம். தோல் உங்களுக்கு கசக்காத சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து அரிசி லெவலுக்கு வரணும். அது வரை இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து அரிசி நல்ல லெவலுக்கு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தம் ஏற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மேலே வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட எம்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி சிக்கன் கிரேவியோடு சாப்பிட போகிறேன். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்